கண்ணீமா ஆட்டி சண்டை பாருக்கா ரிசல்ட்டுக்கா எதுவா மெதுவா பாத்துக்கலாம் சீக்கிரம் பாருக்கா நான் பாக்குறேன் என் போன் நம்பர் என்ன 447 ஏமாமா பிராங்க் பண்ணலாமா ஃபெயில் ஆயிட்டோம் பிராங்க் பண்ணலாம் என்ன பண்ணியாரு தூக்கி போயிடறாங்க. இத மடிச்சு வைக்கிறாங்க. அப்ப கொட்டப்பழ வச்சுக்கிட்டு வேஸ்ட் ஒரு வேலை செய்யறதில்ல. அம்மா என்ன ரிசல்ட் வந்துருச்சு பாஸா ஃபெயிலா? ஃபெயில். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். போ. என்னடா ஃபெயில் வேற ஆயிட்டாளா? இதுக்கு மேல இந்த சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்ல தாங்க போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் போன் பண்ணி புரோக்கரை மாப்பிள்ளை கூட்டு வர சொல்லணும். ஜாலியாக வார்த்தை கேட்டா நேரம் நான் போய் அம்மா கிட்ட பேசிட்டலாம். நான் அம்மா கிட்ட உடச்சு பேசிட்டேன். கொஞ்சம் தரமா. என்னடா ஏமா அக்கா ஃபெயில் ஆனது சந்தோஷமா? ஏமா நான் ஒரு மாதிரி கம்மியா தள்ளி நீ என்ன திட்டுவ. அக்கா ஃபெயில் ஆயிட்டு என்ன பண்ணுவேன்? அதுக்கு என்னடா பண்றது? அவ ஃபெயில் ஆனது உட்காந்து அளவா முடியும். ஃபெயில் ஆயிட்டு வீட்டுல இருந்தாலும் அவளுக்கு தான் நான் வேலை செய்யணும். அவ எனக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டான். தண்டத்தின் தின்றதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுறலாம். மாப்பிள்ளை வர சொல்லிட்டு வா உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நீ எழுந்து போ. ஒரே ஒண்ணு சொல்லணும். நீ எதுவும் சொல்ல வாய முடியும் போ. மண்டுக்கு நான் மறுச்சு கட்டி நான் உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணேன். அக்கா என்னடா உனக்கு கல்யாணம் பண்ணி அமுச்சு விடலாம் நிக்கிறோக்கா? கல்யாணம் பண்ணி அமுச்சு விடுதா? அமுச்சு விட்ட பாத்துக்கவுண்டா. என்னமா போய் ரெடி ஆகுது. ரெடி ஆகுதா? எங்க பட்டு புடவை கட்டி ரெடி ஆகுது சொல்றேன். பட்டு போடுறியா? எனக்கெல்லாம் புடவை கட்ட வராதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருக்காங்க. போய் ரெடி ஆகும். இப்ப ரெடி ஆகாதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போது உனக்கு கரெக்டா இருக்கும். போ. மாப்பிள்ளை வீட்டார் வராங்க. ஆமா நீதான் ஃபெயில் ஆயிட்டு அப்ப எதுக்கு உங்களை வீட்டுல வச்சிருக்கோம்னா ஏச்சு போய் ரெடி ஆகுது. யார் சொன்னா ஃபெயில் ஆகணும்? அப்பதான் ஃபெயில் ஆகணும் வீட்டுல வச்சிருக்க சொல்றா. நான் பாஸ் ஆயிட்டேன். 447 மார்க். நானே பாவி உன்னை நம்பி நான் ஃபெயில் ஆயிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர ஒர்க் பண்ணிட்டேன். என்ன நடக்குது பழக்கம் தெரியலையே. பாம்பு எத்தனை தடவை